1 man, 3 women and 4 boys can do a piece of work in 96 hours. 2 men, 8 boys can do it in 80 hours. 2 men and 3 women can do it in 120 hours. 5 men and 12 boys can do it in how many hours? So in the sum the total unit of work எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா LCM of 96, 80, 120 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு LCM எடுக்கும்போது எவ்வளவு கிடைக்கும்னா 480 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இதுதான் total unit of work. சரி, அடுத்து 1 men, 3 women plus 4 boys அவங்க சேர்ந்து 480 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 96 ஹவர்ஸில் செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் செஞ்சுருப்பாங்கன்னா 5 யூனிட் ஆஃப் ஒர்க் செஞ்சுருப்பாங்க. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி வரும்னா 1 men plus 3 women plus 4 boys equal to 5. அடுத்து 2 men and 8 boys அவங்க வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை 80 ஹவர்ஸில் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்க 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் செஞ்சுருப்பாங்கன்னா 6 யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2 men and 3 women 480 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 120 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் 4 யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கொஷின் நமக்கு என்னென்னா 5 men plus 12 boys வந்து 1 ஹவரில் எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை 480ஆல் டிவைட் பண்ணால் அவங்க அந்த ஒர்க்கை எவ்வளோ ஹவர்ஸில் செய்வாங்கன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னா 2m plus 8b equal to 6. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் 2m plus 3w equal to 4. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் MWB இதோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 2m plus 8b equal to 6 2ஆல் டிவைட் பண்ணால் m plus 1m plus 4b equal to 3 கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1m plus 4bக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 plus 3w equal to 5. 3w equal to 5 minus 3. 3w equal to 2. w equal to 2 by 3. விமனோட efficiency 2 by 3. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் 2m plus 3w equal to 4. 2m plus 3 into w ஓட வேல்யூ 2 by 3 equal to 4. 3 3யும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும் 2m plus 2 equal to 4 கிடைக்கும். 2m equal to 4 minus 2 2. m is equal to 1. இப்போ மென்னோட எஃபிஷியன்சி வந்து என்னன்னா 1. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் 2m plus 8b equal to 6. 2 into m ஓட வேல்யூ 1 plus 8 into b equal to 6. 8b equal to 6 minus 2. 8b equal to 4. 2 4s are 8, 1 4s are 4. இப்போ b ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1 by 2 கிடைக்கும். இதுதான் பாய்ஸோட எஃபிஷியன்சி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா 5m plus 12b ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது அவங்க 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க்கு செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். 5 into m ஓட வேல்யூ 1 plus 12 into 1 by 2. 6 times. 5 plus 6 equal to 11. இப்போ 5m plus 12b 1 ஹவரில் 11 யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 480-ஐ 11ஆல் டிவைட் பண்ணால் அவங்க எவ்வளோ ஹவர்ஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். 480 divided by 11 equal to 43 7 divided by 11. இப்போ இந்த வேல்யூ 43 7 divided by 11 hours. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி.